அனைவருக்கும் வணக்கம். வசந்தி தேவி அம்மா அவர்களுடைய மகள் அஜந்தா அவர்களுக்கும் அவரோடு நீண்ட காலமாக பழகியும் இணைந்தும் பணியாற்றி அவருடைய பெரும் குடும்பமாக இங்கு இணைந்திருக்கக்கூடிய அவருடைய உற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, இவ்வளவு பெரிய ஆளுமை, உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு கல்வி போராளி, அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் கட்சி பின்னணியும் இல்லாததால் அவர்களுடைய இரங்கல் நிகழ்வு என்பது யாரால் நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அந்த நிலையில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து இயக்கங்களும் அவருக்கு இரங்கல் செலுத்தி இருக்கின்றன. எல்லோரும் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை யார் நடத்துவார்கள் என்று நினைக்கிற போது இந்த போராளிகளுக்கான அங்கீகாரத்தை ஒரு பெரும் குடும்பமாக இணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஹென்றி டிஃபைன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வசந்தி தேவி அம்மையார் அவர்களை வியந்து பார்த்தவர்களில் நானும் ஒருவர். அவர்களோடு இணைந்து பழகக்கூடிய வாய்ப்பு மிக மிக அரிதாகத்தான் எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவரை பற்றி கேள்விப்படும் பொழுதெல்லாம் அவர் யார் தெரியுமா என்ற ஒரு கேள்வி வரும். அதாவது அதனால என்ன பெருமை என்பதை விட அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது. அவருடைய தாத்தா சக்கரை செட்டியார் என்று அழைக்கப்பட்ட திரு சக்கரை அவர்கள் தேசிய இயக்கத்தில் எப்படிப்பட்ட போராளியாக இருந்தார் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிறார். 25-26 ஆண்டுகளில் 1925-26 அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் எழுதுகிறார், திரு சக்கரை எப்படிப்பட்டவர் என்றால் BA-BL படித்தவர், பெரும் வணிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், பீடும் பெருமையுமாக வாழ்ந்தவர். இந்த ரெண்டு சொற்களும் பீடும் பெருமையுமாக வாழ்ந்தவர். ஆனால் 1906ஆம் ஆண்டு வங்காள பிரிவினையில் தொடங்கிய சுதேசி போராட்டத்தில் இணைந்து கொண்டு உண்மையான தேச பக்தராக போராடியவர். அன்றைக்கு இருக்கிற சொல்லுகிறார், வயிற்று பிழைப்பு தேச பக்தர்களாக இருந்திருந்தால் அவர் பலருக்கு முன்னால் ஜட்ஜாகி இருப்பார். அன்று ஜட்ஜாக இருந்த பலரை குறிப்பிட்டு அவர்கள் வயிற்று பிழைப்பு தேசியவாதிகள், அவர்களெல்லாம் ஜட்ஜாகி விட்டார்கள். ஆனால் இவர் அப்படி இல்லாமல் உண்மையான போராளியாக இருந்ததால் அவர் ஜட்ஜாகவில்லை என்பதோடு சுரேந்திரநாத் ஆர்யாவை போல என்று அவரை பற்றியும் குறிப்பிட்டு இவரும் அவமானப்படுத்தப்பட்டார் என்ற அந்த செய்தியை தந்தை பெரியார் பதிவு செய்கிறார். அவருடைய பேத்தி என்று சொல்லும் பொழுது அதற்கு தகுதியானவராக ஒருவர் வாழ வேண்டும் என்பதே எவ்வளவு பெரிய செய்தி. ஆனால் வசந்தி தேவி அம்மா அவர்கள் எப்பொழுதும் தன்னை தன் பரம்பரையோடு அறிமுகப்படுத்தி கொண்டதே இல்லை. இரண்டாவது, அவர் ஆற்றுகிற பணிகள் மிக ஆழமானவை, ஆனால் விளம்பரம் இல்லாதவை. ஒரு பொதுக்கூட்டத்திலோ ஒரு போராட்டத்திலோ அல்லது ஒரு கருத்தரங்கத்திலோ அவரோடு பேசக்கூடிய சூழ்நிலையில் நான் பல நிகழ்ச்சிகளில் அவரோடு பேசி இருக்கிறேன். சில போராட்டங்களில் உடன் நின்று கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் பேசுகிற முறை மிக எளிமையாக இருக்கும், ஆனால் அதில் சொல்லுகிற செய்தி மிக ஆழமாக இருக்கும். அப்படி நான் அவர் பேசி புரிந்து கொண்ட ஒரு செய்தியை இன்றளவும் கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது எளிய மனிதர்கள், உழைக்கும் சமூகத்தினர் மேல்ஜாதி மயமாக்கலில் எப்படி தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி. இதை எளிய மொழியில பேசுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார்கள். இந்த பெண் குழந்தைகள் கொல்லப்பட்ட போது, சிசு கொலை அதிகம் நடந்த உசிலம்பட்டி பகுதிகளுக்கு சென்று நான் தங்கி இருந்த, இது வசந்தி தேவி அம்மா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியது. நான் தங்கி இருந்தேன்.
1 மாதத்திற்கு மேலாக அங்கு பல குடும்பங்களோடு தங்கி இருந்து ஏன் இங்கு சிசு கொலை நடக்கிறது, கள்ளிப்பால் கொலைகள் ஏன் நடக்கின்றன என்று ஆய்வு செய்தேன். அப்படி நான் தங்கி இருந்த வீடுகள் பல பெண்களுக்கான மறு திருமணத்தை கண்ட வீடுகள். நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த பெண்மணி, அவருக்கு பல குழந்தைகள். அவர்களில் எனக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த 2 குழந்தையும் என் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகள். அவர் இறந்த பிறகு நான் மறுமணம் செய்து கொண்டு இந்த மற்ற 3-4 குழந்தைகளும் 2வது கணவருக்கு பிறந்த குழந்தைகள் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த பெண்மணி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்ப நான் நினைச்சேன், இதுதான பண்பட்ட சமூகம், இதுதான உயர்ந்த சமூகம், இந்த சமூகத்தை பற்றி ஏன் இது கீழான சமூகம் என்று சொல்லுகிறார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் உயர் ஜாதிகளில் தான் பெண்கள் கணவரை இழந்தால் மிக மோசமான கொடுமைகளும் அவர்கள் தனித்து வாழ வேண்டிய நிலையும் இருக்கிறது. ஆனால் இந்த ஜாதிகளில் அவை இல்லை. அப்படிப்பட்ட சமூகத்தில் ஏன் பெண் குழந்தை கொலை செய்யப்படுகிறது? இதுதான் கடைசியாக அவர் கேட்ட கேள்வி. அப்ப இந்த சமூகத்துக்கு பெண் ஒரு சுமை இல்லையே, ஏன் அந்த சமூகத்துல பெண் குழந்தை கொலை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆய்வு. இது ஒரு பகுதி. அதற்கு அடுத்து அவர் சொன்ன செய்தி, இது நடந்து பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை நகரத்திலிருந்து அந்த தெற்கு பகுதி பக்கமாக போகிற ஒரு பேருந்துல நான் போய்கொண்டிருந்தேன். அந்த கல்லூரி மாணவர்கள், அந்த ஊர்ல இருந்து வருகிற மாணவர்கள் அந்த பேருந்துல வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் பேச்சு கொடுத்து, நீங்க எந்த ஊர்ப்பா என்ன என்று கேட்கும் பொழுது அந்த ஊர் பெயரை சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், உங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன், உங்க ஊர்ல இந்த மாதிரி விதவை மறுமணம்லாம் நடக்கும்ல, அப்படிப்பட்ட ஊரு தானே உங்க ஊரு என்று பெருமையோடு, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு குழந்தை போன்ற மகிழ்ச்சியோடு அந்த மாணவர்களிடம் உங்க ஊரை பத்தி எனக்கு தெரியும் என்று சொன்னவுடன் அந்த மாணவர்கள் பதட்டமானார்கள். அப்படியெல்லாம் எங்க ஊர்ல இல்லையே, யார் சொன்னாங்க உங்களுக்கு? நாங்களாம் அந்த மறு திருமணம் பண்றதெல்லாம் கிடையாது, எங்க குடும்பத்துல அது கிடையாது என்று அவர்கள் உண்மையை, வரலாற்றை மறுத்தார்கள். அப்படி நான் அந்த பேருந்தில் எல்லாருனாலும் சொல்லிவிட்டதற்காக அவர்கள் பதட்டம் அடைந்தது எனக்கு அச்சத்தை உண்டாக்கியது. என்ன ஆச்சு இவர்களுக்கு என்ற ஒரு செய்தியை அவங்க ஒரு கருத்தாக அந்த நிகழ்ச்சியில பதிவு செய்தார்கள். இவ்வளவு ஒரு ஆழமான பார்வை, எப்படி நம்ம மேற்ஜாதி மயமாக்கல் என்கிற அந்த தலைப்பில் அவர் பேசியது, அதனை பல நிகழ்ச்சிகளில் இன்றைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில சொன்ன பிறகு அன்று இரவு அவர்கள் எனக்கு தொலைபேசியில அழைத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க பேசுனது, நான் நிறைய பேர்கிட்ட இதை சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க தான் இதை ஞாபகம் வச்சிருந்து மேடையில பேசியிருக்கீங்க என்று சொன்னார்கள். அந்த அவ்வளவு ஆழமான ஆய்வை செய்த அந்த பேராசிரியர் அந்த செய்தி பகிரப்படுகிறது என்ற போது அடைந்த அந்த மகிழ்ச்சி, அதற்காக என்னை கூப்பிட்டு பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது, அந்த கருத்தின் மீது அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடு, பற்று, சமூகத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த மாறாத அன்பு, அந்த அன்பு, அவருடைய செயல்பாடுகள் எத்தனை வகைப்பட்டவை என்பது இங்க இருக்கிற எல்லோருக்கும், எல்லோருடைய அனுபவத்தோடும் இணைந்தது. கடைசியாக ஒருத்தருக்கு வயசே ஆகாம இருக்க முடியுமா? அவங்க நம்மை விட்டு பிரியாமலே இருக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்திருக்கலாமே என்ற ஏக்கத்தை நமக்கு விட்டு செல்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. அவர் அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது தோழர் மைத்திலி அவர்களோடு எப்படி நிற்கிறாரோ அதை போலவே கல்பனாவோடு இருக்கிறார். தோழர் சுதாராமலிங்கத்தோடு எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் பிள்ளைகளோடு இருக்கிறார். அந்த சிரிப்பு, அந்த மனம் மாறவே இல்லை. அந்த மனதை, அந்த தொண்டை, அந்த உயர்ந்த உள்ளத்தை நாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.